மக்களை பாதிக்கும் டீசல் விலையை வாபஸ் வாங்கு. சிபிஐஎம் ஜிந்தாபாத். சிபிஐஎம் ஜிந்தாபாத். இன்கிலாப் ஜிந்தாபாத். இன்கிலாப் ஜிந்தாபாத். இன்கிலாப் ஜிந்தாபாத். கர்நாடக வாழ் பொதுமக்களே, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, அது மட்டும் இல்லாம நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், இதை கண்டித்து மாநிலம் முழுக்க நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலார் தங்கவேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டியும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த போராட்டத்தை நாம நடத்தினோம். ஏற்கனவே கோலார் தங்கவேலில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமைனா நம்ம பார்த்தா மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, பிஜேஎம்எல் தொழிற்சாலை, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்ச அந்த தொழிற்சாலை இன்னைக்கு மூடிட்டான். அந்த ஜனம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வாழ்க்கையை நடத்தினுக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஎம்எல் தொழிற்சாலை, அங்க 8-10,000 நிரந்தர தொழிலாளிங்க இருந்த நிலைமை இன்னைக்கு 1000 தொழிலாளிங்க நிரந்தர தொழிலாளிங்க, 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க. நேத்து கூட அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க சிஐடி தலைமையில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக குறைந்த கூலி, ஒரு 15,000 ரூபாய் கூலி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ஊர்ல ஒரு சிறந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கணும்னா நாம பெங்களூரோ குப்பமோ போய் லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடி தண்ணீர் இன்னைக்கு நாம பார்த்தா அமூல் சிட்டி மூலியமாக கிட்டத்தட்ட 140 கோடி ஒதுக்கப்பட்டு அதுல 60-70 கோடி தண்ணீருக்கே செலவழிச்சாங்க. பைப் லைன் ஏற்கனவே பேத்மங்கலா தண்ணி கோலார் தங்கவேலுக்கு வந்திருந்தது. இன்னைக்கு அந்த பைப்பெல்லாம் நோண்டி 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு தண்ணியே வராத சூழ்நிலை. அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது வாட்டர் போர்டு, எம்எல்ஏ தான் வாட்டர் கமிட்டியினுடைய சேர்மன். அந்த ஊழலுக்கு இவங்க எல்லாம் பொறுப்பு. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் பேசும்போது சொன்னாங்க, நீங்க ஆண்டர்சன்பேட்ல போராட்டம் நடத்துறீங்க, இங்க ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம், பப்ளிக் டாய்லெட் இருக்குதான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. நாங்க கூட இந்த போராட்டத்துல கலந்துக்கிறோம். ஏராளமான பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டாய்லெட்டை கூட இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கலன்ற ஒரு சூழல். அது மட்டும் இல்லாம ஆட்டோ தொழிலாளிகள் ஏராளமா இருக்கக்கூடியவங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாம் மிகப்பெரிய வறுமையில தான் இந்த கோலார் தங்கவேல்ல இன்னைக்கு இருக்கிறது நாம பாக்குறோம். இந்த சூழல்ல தான் பெட்ரோல், டீசல், கேஸுக்கான விலை உயர்வு, நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். அப்ப இந்த தங்கவேல் மக்களுக்கு நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். லாரியினுடைய வாடகை உயரம், இல்ல கூட்ஸ் கேரியர்னுடைய வாடகை உயரம். இது உயர என்னாவும் சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி, பருப்பு, இன்னைக்கு பால் கட்டணத்தை அமுல் 5 ரூபாய் உயர்த்திட்டான் வட இந்தியால. அடுத்து இங்க இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் கூட இதனுடைய விலை உயர்வு ஏற்றத்துக்கான வாய்ப்புங்க இருக்குது. இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈரான் போர், தோழர் எஸ் ஆனந்தன் சொல்லும் போது சொன்னார், இன்னைக்கு ஈரான் போர் அமெரிக்கனுடைய சுயநலம், ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம். இன்னைக்கு அந்த நாட்டுல போய் ஏற்கனவே ஈராக்க கெமிக்கல் வெப்பனுக்குது, இதுக்குது, அதுக்குதுன்னு அந்த நாட்டை ஆயிடுச்சான். இந்த நாட்டுல போய் நுழையிறோம். ஈரான் யாருன்னு பார்த்தாக்கா 1991லயே நீங்க எங்கேயும் காசு கொடுத்து பெட்ரோல் பொருட்களை வாங்காதீங்க, நாங்க உணவு தானியங்களுக்கு பதிலா எங்களுக்கு உணவு தானியங்களை கொடுங்க, அரிசி கொடுங்க, கோதுமை கொடுங்க, சக்கரை கொடுங்க, அதுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு எண்ணெயை கொடுக்குறோம். எண்ணெய் கூட என்னன்னா கேஸ் பைப் லைனை போட்டு கொடுக்குறோம். பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு சேருது. அதிகம் இன்னைக்கு அமெரிக்கா தத்தான். இன்னைக்கு அந்த போரை யுஎஸ் டாலர்ல வியாபாரம் நடத்தணும், அவனுடைய ஆதிக்கம் இந்த உலகத்துல இருக்கணும். எல்லாரும் அறிஞ்ச விஷயம். வெனிசுலாவுடைய அதிபர் மதுராவை போய் அவன் வீட்டுல போய் அவன் கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு அமெரிக்கால வச்சுனுக்கிறான். எவ்வளவு பெரிய ஆதிக்கம். என்னன்னா முக்கிய காரணம் எண்ணெய். அந்த வெனிசுலா கூட இந்தியாவுக்கு பண வர்த்தகத்துல எண்ணெயை கொடுக்கறானா, சீப்பா கொடுக்கறானா. அது மட்டும் இந்த போர் நடக்கும் போது அமெரிக்கா இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார், நீ ரஷ்யா கிட்ட இன்னும் 1 மாசத்துக்கு வாங்கிக்கோ. என்னுடைய நாடை நான் போய் எந்த கடையில செலவு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்காரன் எனக்கு கட்டளை ஏறும். ரஷ்யா நமக்கு எண்ணெயை தேவையான அளவுக்கு கொடுக்கறான்றோம். ஆனா அது கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தடையா இருக்கிறோம். இன்னைக்கு கியூபான்ற ஒரு நாடு, ராகுல் கேஸ்ட்ரோன்ற அந்த முன்னாள் அதிபருடைய துணை ஆர்மி கமாண்டர், அவரு 96ல 2 பிளைட் அவங்க நாடை காப்பாத்திக்கிறது, அவங்க தற்காப்பு பண்ணாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாரு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுக்கு துணை போகின்ற வகையில ஒரு ஜூனியர் பார்ட்னரா இந்தியா இருக்கிறது நாம பாக்கலாம். இன்னைக்கு மோடி கூட அறிவுரை சொன்னார், நீங்க கோல்ட வாங்காதீங்க, நீங்க டிராவல்ல பச்சுங்க,
இன்னும் ஒண்ணு சொல்ல 3 வேளை சாப்பாடா 2 வேலையா பண்ணிடுங்க இல்ல 1 வேலையா பண்ணிடுங்கன்னு சொல்ல அது கூட சொல்லுவாரு. நம்மள டிராவல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவரு இத்தாலிக்கு போயிட்டு டிராவல் ஆயிடுச்சு. அங்க போய் அந்த அம்மா மெலோனி, அந்த இத்தாலி நாட்டினுடைய அதிபர் மெலோடி சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்க வந்து செல்ஃபி எடுத்து போடுறாரு. உன் கூத்தடிக்கிறதுக்கு உன் கொண்டாட்டத்துக்கு வந்து இந்த ஜனதா இன்னும் ஒரு மோடி வந்து மோடி இறங்கி இன்னைக்கு வந்து பாருங்க. இன்னைக்கு போர் ஜாஸ்தியாவது விலை உயர்த்துறாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாலருடைய விலை வந்து $50 தான். இன்னைக்கு $70 $80 ஆச்சு. இன்னைக்கு விலை உயர்த்துனாக்கா இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய வரி சுமை, எக்ஸைஸ் டியூட்டி, செஸ், இது மத்திய அரசுடைய டியூட்டி. செஸ் டாக்ஸ் கலெக்ஷன், செஸ் வந்து அந்த மத்திய அரசுக்கே போகுது. எக்ஸைஸ் டியூட்டில ஒரு பங்கு வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க. வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் சொல்லிட்டு மாநில அரசு டாக்ஸ் போடுறோம். அப்ப இந்த டாக்ஸே வந்து $100 இன்னைக்கு கூட பெட்ரோல் $100 ஒரு லிட்டர்னாக்கா அதுல கிட்ட 50 இருந்து $55 டாக்ஸ் தாங்க. அந்த டாக்ஸ் இந்த மத்திய அரசு குறைச்சிச்சுனாக்கா சாதாரண மக்கள் மேல இருக்கக்கூடிய சுமையை வந்து குறைக்க முடியும். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் கிட்ட 10% இந்திய இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசுடைய கணக்கே சொல்லுது. இன்னைக்கு விலைவாசி உயர்வை நாம வந்து கடுமையா பாக்குறோம். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு வேலை கிடைச்சாலும் குறைந்த கூலி, இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில மோடி அரசு செய்யறது இது நியாயமான்றதை வந்து நம்ம இந்த நேரத்துல பார்க்கணும். ஆனா அவர் யாருக்கான அரசாங்கம், நிர்வாக திறமையின்மைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் யாருக்கான அரசாங்கமா இருக்கிறாருன்னு தான் இன்னைக்கு முக்கியமா பார்க்கணும். ஒரு சில வருஷங்கள் 2022 தான் நம்மளுடைய அதானிகிறார் மிகப்பெரிய நண்பர், இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு முதல் 2 இடம் போட்டி போடக்கூடியவரா வளர்ந்து இருக்கக்கூடிய அதானி, தேர்தல் நேரங்கள்ல மோடி அரசுக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அதானி. இன்னைக்கு அவரு மேல யுஎஸ் கோர்ட் ஒரு கேஸ போட்டான். என்ன கேஸ போட்டானாக்கா, நீ சோலார் எனர்ஜியை வந்து விநியோகம் பண்றது தயாரிக்கிறதுல வந்து கிட்ட ஆயிரக்கணக்கான கோடிங்ல வந்து அமெரிக்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கும் இந்தியன் அபிஷியல்ஸ்க்கும் நீ வந்து லஞ்சமா கொடுத்து இருக்கிற. யுஎஸ் கோர்ட் கேஸ போட்டான். ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தாக்கா அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்ப மோடி அமெரிக்காவுக்கு போறாரு, இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி, முகேஷ் அம்பானியுடைய கம்பெனி, இன்னைக்கு டெக்சாஸ் மாவட்டம் அமெரிக்கால வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் நிறுவனத்தினுடைய அதிபதியா வந்து முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அம்பானி போயிருக்கிறார். இதுக்காக தான் இவர் அமெரிக்காவுக்கு போகுது. இதுக்காக தான் அமெரிக்கா சொல்லக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் இவர் கீழ்ப்பணியது. அமெரிக்கனுடைய காலடியில இருக்கிறது யாரு? இவருடைய முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையை செய்யறாரு. ஆனா உனக்கு ஓட்டு போட்டு தேர்வு பண்ண கோடிக்கணக்கான சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை இன்னைக்குன்னா அதைத்தான் நான் கோலார் தங்கவேலுடைய மக்களுடைய நிலைமையை இன்னைக்கு சொன்னேன். சாதாரண ஜனங்க நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு தினப்பயணிகளா பெங்களூருக்கு போறோம். 15 ஹவர் வேலை, 8 ஹவர் வேலை கிடையாது. 3 ஹவர் டிராவல், வரத்துக்கு ஒரு 3 ஹவர், அங்க ஒரு 8 ஹவர், கிட்ட 14-15 ஹவர் நாம் வந்து உழைக்கிறோம். நமக்கு வரக்கூடிய ட்ரெயின் வசதிகளை வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க. இன்னைக்கு பணக்காரங்களுக்காக இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின், சதாப்தி ட்ரெயினுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் கூட மார்க்சிஸ்ட் பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை பகார்பட் ஜங்ஷன்ல நடத்தணும். அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து டைமிங்கை மாத்தலாம். அந்த டைமிங் கூட அரைக்குறையா மாத்தலாம். 3:50க்கு இந்த ட்ரெயினை 3 மணிக்கு மாத்தலாம், போராட்டத்துக்கு அப்புறம் 3:30க்கு மாத்தலாம். இன்னைக்கும் கூட பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளிங்க அந்த பிருந்தாவன் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் கனெக்ஷன் கிடைக்காத வாரத்துல 2-3 நாள் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த ஊருக்கு தினப்பயணிகளா வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய வாழ்க்கை இது மாதிரியான பாதிப்பு இருக்குதா? இந்த ஊர்களுடைய இப்போதைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவங்களும் டெய்லி டிராவலர் தான். நம்ம தொழிலாளிகள் வேணா டெய்லி டிராவல் பண்றாங்க. அவங்க வாரத்துக்கு 2-3 நாள் தான் இந்த பக்கம் டிராவல் பண்றாங்க. சொகுசான காரு, 2 லட்சம் சம்பளம், டிராவல் அலோன்ஸ் 20,000, வீட்டு வாடகை அலோன்ஸ் 30,000, போனுக்கு 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் யாருடைய ஓட்டுல வந்தது? நீ நான் போட்ட ஓட்டு, சாதாரண மக்கள் போட்ட ஓட்டுல உன்னுடைய வருமானம் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு, எல்லா விதமான வசதிகள். உன்னுடைய அப்பா சாதாரண ஒரு ஹவுசிங் போர்ட்ல வாழ்ந்தவர், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான அதிபதி. நீங்க யாருடைய ஓட்டு? ஆனா அந்த மக்களை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்களா? கிடையாது. நீங்களும் டெய்லி டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு டெய்லி டிராவல் கஷ்டம் தரணும் இல்லையா? நீங்க கார்ல டெய்லி டிராவல் பண்ணாலும், நாங்க ட்ரெயின்ல டெய்லி டிராவல் பண்ணாலும், இந்த பிஜேபி தொழிலாளி 25 வருஷம் ஆச்சு கம்பெனியை மூடி, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிறுவனம் இன்னும் கொடுக்கல. அந்த வீடு அவனுக்கு சொந்தமாக்கப்படல.
இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ல வந்து இன்னைக்கு சைட் பண்டார் லைன்ல 8 சைட் இருந்துங்க. யாருக்கு போச்சு அந்த சைட்டு? உங்களுடைய ஏஜென்ட்டுங்களுக்கு, பணக்காரர்களுக்கு தான் இந்த சைட் போயிருக்கு. அங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்ஸும் முனிசிபாலிட்டி நிதி. இந்த லைட்டுலாம் முனிசிபாலிட்டி நிதி. சாதாரண மக்கள், கோலார் தங்கவையில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வரி பணம், அவங்களுடைய ஹவுஸ் டாக்ஸ், அவங்களுடைய செஸ், அந்த பணத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கூட. இங்க இருக்கக்கூடிய ரோடுங்க, லைட்டுங்க, அந்த ஆசிரியா ஸ்கீம்ல கட்டப்படுகிற அது எல்லாமே கூட. பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க ஒரு நாளைக்கு 600-700 ரூபாய் சம்பளம், ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு உயர்த்தி கொடுன்னு சொல்லிட்டு போராடுகிறான். அதை பத்தி எம்எல்ஏ ஆகட்டும், குறிப்பா எம்பி அந்த விஷயத்துல அதை பத்தி தலை கெடுத்துக்கிறதே கிடையாது. ரயில்வே இஷ்யூலயும் சரி, பொது நிறுவனத்தினுடைய விஷயத்துலயும் சரி, பிஎம்எல் தொழிலாளிகளுடைய இப்பேற்பட்ட விஷயங்கள், அந்த வீடுகள் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கே எங்க இடத்துல எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க. இது மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில மத்திய அரசினுடைய இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையோ இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். கேஸ் உயர்த்திட்டான். 60 ரூபாய் இந்த எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி கேஸ், ஆட்டோ ஃபில்லிங் கேஸ் இன்னைக்கு 120 ரூபாய். என்ன பண்ணுவான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி? ஒரு 5 ரூபாய் உயர்த்த வேண்டிய நிலைமை. அந்த 5 ரூபாய் உயர்த்தினா அது யார் தலை மேல விழுது? சாதாரண பேசஞ்சருக்கு மேல விழுது. இன்னைக்கு காய்கறி விற்கக்கூடியவங்க மேல, தொழிலாளிங்க மேல, போக்குவரத்து செலவு, இது மாதிரியான உயர்வு ஒரு பக்கம் நந்துனே இருக்குது. இன்னொரு பக்கம் அது கூடவே பார்த்தா இன்னைக்கு நாம வந்து 2017 முன்னாலெல்லாம் சிஇடி எக்ஸாம்ஸ் நம்ம செய்வோம். இங்க ஸ்டேட்லயே நடத்துவோம் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு. இதை வந்து இந்த மத்திய அரசு என்ன பண்ணா, அவன் எத்தனை போய் நீட்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கிட்டு, அது பொது தேர்வா ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அவன் எலெக்ஷன் நடத்தும், அவன் இந்த எக்ஸாம்ஸ் நடத்துறான். கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர், குறிப்பா மருத்துவம் சார்ந்தவங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சார்ந்தவங்க. இது வந்து எங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கிறத வந்து நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இதெல்லாம் வட இந்தியர்களுக்கு ஆதரவாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் கூட ஆயிருக்கு. இப்போ சவுத் இந்தியாவை நம்ம கணக்கு போட்டாக்கா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக்ல கூட பெனிஃபிட் நமக்கு கிடையாது. அந்த லீக்கேஜ்ல கூட நார்த் இந்தியன்ஸ்க்கு தான். நம்ம தொழிற்சங்க தலைவர் டி பாபு கூட சொல்லியிருந்தார். இன்னைக்கு காலையில நியூஸ், உத்தரப்பிரதேஷ்ல ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம்ல வந்து போலீஸுங்களை மட்டுங்களை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கத்துல. அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகுதுனால சாதாரண மக்கள் அவங்க வந்து எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. கோடீஸ்வரன் தான் கொடுத்து விலைக்கு வாங்கும். அதனுடைய பாதிப்பு பின்னால என்ன ஆகும்? காசை கொடுத்து பேப்பரை வாங்குறான், காசை கொடுத்து மெடிக்கல் சீட்டை வாங்குறான். நாளைக்கு மருத்துவம் பண்ணணும் வந்தாக்கா காசை கொடுத்து தான் பேஷண்ட்டை சாவடிப்போம். இதனுடைய லிங்க் இப்படிதான் போயினே இருக்குமே தவிர இதுக்கு வந்து முட்டுக்கட்டு. அப்போ வந்து நாங்க என்ன, அந்த தர்மேஷ் பிரதான் என்றவரை வந்து ராஜினாமா செய்ய வைக்கணும், அவர் அந்த பதவியில இருந்து விலகணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும். இது மாதிரி நீட்டு, எஜுகேஷன், பல துறைகளை வந்து இதனுடைய லிங்க் தான் டீலிமிட்டேஷன் கூட. இன்னைக்கு தொகுதிகளெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணும்போது அதே மாதிரி வட இந்திய மாநிலங்களுக்கு வந்து அதிகமான சீட்டுங்களை பண்ணிட்டு தென்னிந்திய மாநிலங்களை வந்து அந்த ஜனநாயகத்திலிருந்தே தூரம் இருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பிஜேபியினுடைய மோடி அரசு செஞ்சுன்னு இன்னைக்கு பாக்குறோம். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான இந்த போராட்டம், தொடர்ச்சியான போராட்டம், பல்வேறு தங்கவயல் சார்ந்த விஷயங்கள்ல கூட அந்த ட்ரெயின், அந்த தொழிலாளிகளுக்கான போராட்டம், கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கான அந்த போராட்டம், இந்த ஊர்ல வந்து சிறந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும்ன்றதுக்கான போராட்டம், பிஎம்எல் தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீர்வு காரணத்துக்கான போராட்டம் தொடர்ச்சி அது செய்யும் போது இது அகில இந்திய அளவிலான விஷயம் மட்டும் கிடையாது. கோலார் தகவலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே கூட இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால பாதிக்கப்படுறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்னால நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட பாதிக்கப்பட்டு, ஆகவே இதெல்லாம் கண்டிச்சு இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு உங்க எல்லாருடைய ஆதரவு கிடைத்தது மிகப்பெரிய நன்றி. வரக்கூடிய நாட்கள்ல இந்த பகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி நாம எதிர்த்தோ இல்ல எடுத்தோ போராடுறோமோ அது நிச்சயமா நாங்க தொடர்ந்து போராடுவோம். அதுக்கான வேலைகளை வந்து நாங்க செஞ்சு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்ல போராட்டங்கள் நடக்கும் போது பொதுமக்கள் எல்லாரும் இந்த விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்ற இந்த விஷயத்த இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு இறுதியாக தோழர் லியோ அவர்கள் நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து